இது மகிமை நேரம். இயேசுவின் நிதான நாமத்தினாலே இந்த 5ஆம் நாளுக்காக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்ம இந்த வாரம் முழுவதுமாக கடந்த 4 நாட்களுமாக ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள் குறித்து நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம்ல. இன்னைக்கு இந்த 5வது நாளிலும் கூட ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அந்த வேதவசனம் குறிப்பிடுகிறது. ஒருவருக்கொருவர் நம்ம எப்படி இருக்க வேண்டுமாம்? உதவுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்கிற ஒரு குணம் அல்லது ஒரு மனசு எல்லாருக்கும் அமைஞ்சிடாதுல்ல. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை பார்த்த உடனே ஒரு இரக்க சுபாவம் வரும். அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இரக்க சுபாவம் இருக்குது. ஆனால் எல்லாரிடத்திலும் அப்படிப்பட்ட மனது இருக்காது. ஆனால் பேதுரு கூறுகிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். நாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். இந்த மக்கதோனியா சபையாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவங்க பாருங்க, ரொம்ப உபத்திரவப்படுகிற ஒரு சபை, தரித்திரமான ஒரு சபை. ஆனாலும் கூட அவங்க தங்களுடைய உபத்திரவத்தை பார்க்காமல், அவங்களுடைய தரித்திரத்தை பார்க்காமல், தங்களுடைய திராணிக்கு மிஞ்சி என்ன செய்யறாங்களா? அவங்க உதவி செய்யறதாக நாம் வாசிக்கிறோம் அந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல. பாருங்க, அப்ப அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள என்ன செய்து இருக்கிறது. இன்னைக்கு நாம எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம். சாலையில் நடந்து போகும்போது எவ்வளவோ நடக்க முடியாத அப்படியே ரோட்ல உட்காந்து பிச்சை வாங்குற அநேகர் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே கடந்து பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம்ல. அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனசு நமக்கு வரல. அநேகரம் பார்த்தாலும் கூட நம்ம கண்டுக்காத மாதிரி நம்ம நினைச்சிடும் போயிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி. தேவனுடைய ஊழியமானது காடுகளிலும் மலைகளிலும் எவ்வளோ இடங்களில் பல்வேறு இன மக்களின் மத்தியிலும் கூட நடந்து கொண்டே இருக்கிறது. நாம நினைச்சோம் நிறைய வேளையில ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், அது உண்மைதான். ஆனா அதே சமயத்துல அந்த ஊழியங்கள் நடைபெறுவதற்கு நாம் உதவி செய்கிறோமா? அநேக ஊழியங்கள் நடக்கிறது, நான் அதுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த ஊழியங்கள்லாம் நல்லா நடைபெறணும், ஊழியத்தில் அநேக மக்கள் உம்மண்டை சேர்க்கப்படணும்னு சொல்லி நான் இங்கே ஊக்கமாக போராடி ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்கிறோமா? நம்மளால செய்ய முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம்: பரிசுத்தவான்களின் குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்கள் ஒரு குறைவுபடும் போது, அவர்களுக்கு ஒரு குறைவு ஏற்படும் பொழுது கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு போய் என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது யார் யாருக்கு உதவிகள் எந்தெந்த வழிகளிலே தேவைப்படுகிறதோ அந்தந்த வழிகளெல்லாம் கண்டிப்பாக நாம் உதவ வேண்டும். உனக்கு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருது இல்லையா? உனக்கு நன்மை செய்யும்படி உனக்கு கடவுள் பலத்தை தந்திருக்கிறார், பொருளாதார வசதி தந்திருக்கிறார். அப்போ அது மற்றவர்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான சூழலை உன்னிடத்துல வந்து கேட்கும்போது கண்டிப்பா நீ என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அந்த உதவியை ஆண்டவர் நினைத்து பார்க்கின்றார். அதுதான் வேதம் சொல்கிறது. உனக்கு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி எவ்வளவு இருக்குதோ அப்போ உன்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு நீ செய்யாமல் இருந்துடாது, அது உனக்கு பாவமாக என்ன செய்கிறோம்? மாறிவிடும் என்று சொல்லி அந்த உதவியை, நாம் செய்கிற உதவியை ஆண்டவர் பார்க்கின்றார். பாருங்க, இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆண்டவர் பார்க்குற சீமோனுடைய படகை ஆண்டவர் வாங்கி கொஞ்சம் ஆழத்தில் தள்ளிட்டு போ, நான் உட்காந்து பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்கிறார். அப்படியே உட்காந்து பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம்லாம் முடிச்சுட்டு, சீமோனே நீ படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போ, நிறைய மீன் கிடைக்கும்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், பேதுருக்கு நல்லா தெரியும், இந்த சீமோனுக்கு நல்லா தெரியும், ராத்திரி முழுசும் நாங்கள் பிரயாசப்பட்டு வந்துட்டோம், எங்களுக்கு எந்த மீனுமே கிடைக்கலன்னு சொல்கிறாரு. ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே நாங்கள் போடுறோன்னு சொல்லி அந்த சீமோன் நினைச்சாரு, வலையை போடுறாரு. அப்போ மிகுதியான திரளான மீன்களை அவங்களுக்கு பிடிச்சிட்டாங்க. அதே ஆண்டவர் சொன்ன அதே இடத்துல வலையை போடும்போது அதிகமான மீன்களை பிடிச்சிட்டாங்க. அப்போ அவங்களோட வலை கிழிஞ்சு போகிற அளவுக்கு மீன்கள், அந்த படகு அந்த போட்டு பிடிக்காத அளவுக்கு மீன்கள். அப்போ பாருங்க, அவங்க மற்றொரு படகு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவங்க சைகை காட்டி அழைத்த போது மற்றவர்கள் வந்து அவங்களுக்கு உதவுறாங்க.
ஏன் அவங்க பொறாமப்படலை, அல்லது உதவாம அந்த மற்ற படகுக்காரங்க போகலை. இவங்க சைகை காட்டி கூப்பிட்ட உடனே உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவங்க வந்து அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, உதவி செய்கிறார்கள். பாருங்க, அப்படி ஒவ்வொருவரும் கூட நம்ம வேதத்திலே பார்க்கும்போது அப்படி மற்றவர்கள் உதவிக்காக அழைக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் கை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மற்றவர்கள் நம்மிடம் உதவி என்று வரும்போது நிச்சயமாக கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27 தான் வாசிக்கிறோம் அந்த வார்த்தையை. நமக்கு மற்றவர்களுக்கு நம்ம எவ்வளவோ உனக்கு திராணி இருக்குதோ அவங்க கேட்கிற போது உனக்கு செய்யாமல் நீ இருந்து விடாதே என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்ப்போம். எத்தனையோ முறைகளே நம்ம கையில பணம் இருக்கும், பொருள் இருக்கும், எத்தனையோ பேர் இருந்து அந்த பணத்துக்காக பொருளுக்காக நம்ம இடத்துல ஒருவர்களை கெஞ்சி நின்றுருக்கலாம். நாம நினைச்சிரு எத்தனையோ முறையில மறுத்திருக்கிறோம்ல. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு உதவும்படியான ஒரு மனதை எனக்கு தாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு கட்டளையிடுங்க, அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு எனக்கு கட்டளையிடுங்க, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம். இன்னும் கூட நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தாருன்னு சொல்லி ஆண்டவரே நமக்கு உதவி செய்கிறாரு. பாருங்க, அவர் தேவதூதருக்கெல்லாம் உதவி செய்யல, அவங்களுக்கு உதவியாக அவங்களுக்கு கை கொடுக்கல. ஆனா நம்மை, பாவியாக இருந்த நம்மை, ஆபிரகாமின் சந்ததியிலே வந்த நமக்கு அவர் உதவியாக அவர் கை கொடுத்து நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவரே நமக்கு உதவி செய்ய இறங்கி வரும் பொழுது நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மனிதர்களுக்கு உதவி செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்னும் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே இறங்கி வந்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அப்போ மனிதர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவ முடியுமோ அப்படியெல்லாம் நாம் உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். பாருங்க, என்னென்ன வழிகளிலெல்லாம் மற்றவர்களுக்கு உதவ முடியுமோ அந்தந்த வழிகளிலெல்லாம் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். ஆண்டவர் அந்த உதவியை பார்க்கிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவரே இறங்கி வந்தவர் ஆபிரகாமுக்கு தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் நமக்கு உதவியாக அவர் கை கொடுத்தாரே. இன்னும் அது மாத்திரமல்ல, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோமே. நம்ம அவர்களை சோதிக்கப்படுகிற நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் கை கொடுப்போம், அவர்களுக்கு நாம் உதவுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற அன்புலே சுவாமி, இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று சொல்கிற வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே உதவி செய்ய மனமற்றவர்களா, எங்களை உதவிக்காக நாடி தேடி வரும்போதெல்லாம் நாங்கள் அல்லல் தட்டி இருக்கிறோம் ஐயா. நீங்கள் உதவி இல்லை என்று சொல்லி நாங்கள் மறுத்து இருக்கிறோம் அப்பா. ஆண்டவர் கிருபையாய் மன்னிங்க சாமி. ஆண்டவரே, எங்களை தேடி உதவிக்காக நாடி வரும்பொழுது எல்லாம் ஆண்டவரே மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக எங்களுடைய பணத்தாலும் எங்களுடைய பொருளாலும் ஆண்டவர் எங்களுடைய உடல் உழைப்பாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நல்ல குணத்தை எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவேளை அந்த குணம் எங்களிடத்துல இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் இன்று முதல் அந்த நல்ல குணத்தை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கொருவர் ஆண்டவர் உதவி செய்து இந்த உலகத்திலே வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உதவியற்ற பிள்ளைகளுக்கு எங்களுக்கு திராணி இருக்கும்போது நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்துங்க. அப்படியே கிருபைக்காக கெஞ்சி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.